Hi friends, welcome back to KL2S channel. Big Boss Tamil season day 93 ரிவ்யூ. வாங்க, இந்த வியானா வந்து ஒரு கோச்சுக்கிட்டாங்க சாண்டா கிட்ட. ஏன்னா அவங்க போய் நீ போய் பாத்திரம் கழுவு அப்படின்னு சொன்னாங்க. உள்ளுக்குள்ள பாத்திரம் நிறைய இருந்துச்சு, அவங்க போய் ஹெல்ப் பண்ணாங்கன்னு. வரவங்க ஆக்சுவலி ஹெல்ப் தான் பண்ணணும். அதை முடிச்சுட்டு நம்ம பிபி பணப்பெட்டி 2.0 அதுதான் இந்த வாரம் ரொம்ப விறுவிறுப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் வந்து டாஸ் 2 போடியத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரெட் பால் அண்ட் எல்லோ பால் வச்சிருக்காங்க. அந்த ரெட் பாலை மட்டும் ப்ளோ பண்ணி ஊதி கீழே தள்ளணும். எல்லா பாலையும் 3 எல்லோ கலர் பால் இருக்குது, அதை எடுத்தவங்களுக்கு அது அங்கே இருந்துச்சுன்னா கீழே விழுவாமல் ஒரு பாலுக்கு 10,000 அப்படிதான் பிக் பாஸ் சொன்னார். அதை வந்து எல்லாரையும் கூப்பிட்டாரு. அதே மாதிரி எல்லாருக்கும் போயிடுச்சு எக்ஸப்ட் வினோத் அண்ட் திவ்யா 2 பேர் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ 20,000 தான் ஸ்கோர் பண்ணாங்க அந்த டாஸ்க் 2ல். அதை கொண்டு உள்ளே வைக்கணும் பெட்டியில். அதை பெட்டியில் வைக்கிறப்ப தான் தெரியுது, நேற்று அவங்க கனெக்ட் பண்ணது வந்து 1,45,000 கனெக்ட் பண்ணாங்க. பட் ஆனால் பிக் பாஸ் டீம் கனெக்ட் பண்ணது 1,75,000. அதை முடிச்சுட்டு 2 பேர் மதியம் வந்து என்ன 2 பேர் வந்தாங்க. நம்ம பிரவீன் காந்தியும் வாட்டர்மெலன் ஸ்டாரும் உள்ளே வந்தாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக தான் வாட்டர்மெலன் வந்தார். வந்துட்டு வெளியில் உள்ளது அப்படியே நடக்க சொல்ல பார்த்தாரு, கொஞ்சம் உளறிட்டாரா. உடனே பிக் பாஸ் வந்து நல்லா ஒரு மொக்கை வாங்கினார் பிக் பாஸ் கிட்ட. நான் வந்து கதவை திறந்து அனுப்பிடுவேன், 2 கதவை திறந்து. அப்புறம் பணப்பெட்டி 2.0 டாஸ்க் 3 வந்தது. டாஸ்க் 3 வந்து என்னென்னா, ஒரு பால் வந்து உருட்டி விடணும். அந்த பால் வந்து என்னென்னா ரொம்ப லைட்டாக தான் உருட்டி விடணும். அந்த பால் ஓடி போய் ஒரு 3 சர்க்கிள் இருக்குது, ரெட் எல்லோ ப்ளூ. ரெட்டில் இருந்தால் 30,000, எல்லோவில் இருந்தால் 20,000, ப்ளூவில் இருந்தால் 10,000. ஸோ அது வெளியில் விழுந்துருச்சுன்னா 0, எதுவுமே காசு கிடையாது. அதனால் அது வந்து 3 ரவுண்டு கொடுத்தாரு பிக் பாஸ். அதுலேயும் வந்து யார் ஸ்கோர் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 1ல் கானா, அரோரா அண்ட் திவ்யா எல்லாரும் 10 பேர் தான் சம்பாதிச்சாங்க. ரவுண்ட் 2ல் வந்து கானா 20,000, சாண்ட்ரா 10,000 சம்பாதிச்சாங்க. ஃபைனல் ரவுண்டில் அரோரா 30,000, கானா 20,000, திவ்யா 30,000 சம்பாதிச்சு 1,40,000 போட்டாங்க. ஸோ அதெல்லாம் கொண்டு பணப்பெட்டியில் வச்சோடனே பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, ஓப்பன் பண்ணிட்டார் அந்த பிக் பாஸை. ஸோ யார் வேணாலும் இப்போ எடுக்கலாம். இந்த செகண்ட்லேருந்து யார் வேணாலும் 6 பேரில் வந்து யார் வேணாலும் பணப்பெட்டியை கையை வச்சு தூக்கினாங்களோ அவங்க வந்து வீட்டுக்கு போயிடலாம் அந்த பணத்தை எடுத்துட்டுன்னு. அதில் மொத்தம் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 3,35,000 இருக்குது. இப்போ ஈவினிங் வந்து பிரவீன் வந்தார். பிரவீன் ராஜ் வந்தாரா, ஒரு வாக்குவாதம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அவர் வந்து கொஞ்சம் நெகட்டிவிட்டியாக சொல்ல ஆரம்பிச்சார் கார்டனில் உட்காந்து. பிரவீன் விக்ரம் மற்றவங்களுக்கு. அப்போ வந்து கானாவுக்கு வந்து பிடிக்கல. உடனே அங்கேருந்து கத்திக்கிட்டு இருந்தார், நீ வந்து 35 நாள் தான் இருக்க, 33 நாள் இருந்துட்டு போய் இப்போ வந்து இதெல்லாம் சொல்ல தேவையில்ல அப்படின்னு. அவர் வந்து நீ 90 டேஸ் இருந்தாலும் நான் 33 நாளில் நான் இதை சாதிச்சுட்டு போயிட்டேன். இன்னைக்கு பார்த்தா கானா வினத்து கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்காரு. வந்தவங்களை பிடிக்கலையா என்னன்னு தெரியல. பணத்தை எடுத்துகிட்டு யார் போவான்னு ஒரே ஆர்வமாக தான் இருக்குது. இதில் வந்து விக்ரம் ஒரே யோசிச்சுட்டு இருக்காரு. அதில் வந்து எல்லாரும் இப்போ அரோரா வந்து லேசாக நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கானா பற்றி. ஏன்னா அவர் வந்து பிரவீன்ட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, இது வந்து அவரை கிரிட்டிசைஸ் பண்ண ஏற்றுக்க முடியாது அவரால் அப்படின்னு. நீங்கள் முன்னாடி க்ளோஸாக இருந்துட்டு இப்போ வந்து க்ளோஸாக இல்லையா, அதனால் அவர் மேபி நெகட்டிவாக நினச்சிக்கிறாரோ என்னமோ அப்படின்னு அப்படி ஒரு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு